Hi dear students, நம்ம accountancyல admission of partner பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம TS Gravelல exerciseல question numbers 24 to 28 ஓட solutions பார்க்கலாம். Twenty-fourth question, A and B are in partnership sharing profits and losses in the ratio of 5:3. C is admitted as a partner who pays 40,000 rupees as capital and necessary amount of goodwill which is valued at 60,000 rupees for the firm. His share of profits will be 1/5, which he takes 1/10 from A and 1/10 from B. Pass journal entries and also calculate future profit sharing ratio of the partners. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னா AB partners and அவங்களோட profit sharing ratio 5:3. C ன்னு ஒரு புது partner admit பண்றாங்க and C வந்து 40,000 rupees அவரோட capital உள்ள கொண்டு வராரு and necessary amount of goodwill கொண்டு வராரு. So அவரோட share of goodwill எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கல. இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது goodwill of the firm வந்து 60,000 rupees வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. So இந்த 60,000 rupeesல C யோட share of goodwill எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம calculate பண்ணோம். And C யோட profit share வந்து 1/5 கொடுத்திருக்காங்க. இந்த 1/5ல எப்படி எடுத்துக்கிறாருன்னா A கிட்ட இருந்து 1/10 எடுத்துக்கிறாரு and B கிட்ட இருந்து 1/10 எடுத்துக்கிறாரு. So இதுக்கு journal entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க and partners ஓட future profit sharing ratio calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Future profit sharing ratio னா new profit sharing ratio calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போடுவோம்? சி கொண்டு வர கேபிட்டல் அண்ட் ப்ரீமியம் ஃபார் குட்வில்க்கு நம்ம என்ட்ரி போடுவோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து பார்ட்னர்ஸ், அதாவது சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க, அதுக்கான என்ட்ரி போடுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியணும்? யார் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ், அவங்களோட ஷேர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அதே மாதிரி நம்ம இங்க வந்துட்டு சியோட ஷேர் ஆஃப் குட்வில்லையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து A and B யோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோ அப்படிங்கறது கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா A வந்து அவரோட ஷேர்ல இருந்து 1/10 கொடுத்திருக்காரு, 1/10 from A. அப்ப A அவரோட ஷேர்ல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு? 1/10. சோ டைரக்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ A யோட சாக்ரிஃபைஸ் 1/10 and B வந்து அவரோட ஷேர்ல இருந்து, சோ from B எவ்வளவு எடுத்திருக்காரு? 1/10. அப்ப B அவரோட ஷேர்ல இருந்து 1/10 கொடுத்திருக்காரு. So B sacrifice 1/10. Okay, so அப்ப sacrificing ratio of A and B என்ன வரும்? 1:1. Okay, இப்ப அடுத்தது நம்ம வந்து goodwill of the firm கொடுத்திருக்காங்க which is 60,000 rupees. இதுல C யோட share of goodwill எவ்வளோ அப்படின்னு calculate பண்ணா, so 60,000 into C யோட profit share which is 1/5. So 60,000 into 1/5 which is 12,000 rupees. ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அண்ட் காலம்ஸை நேம் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட போறோம்? சி கொண்டு வர கேபிட்டல் அண்ட் அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்லுக்கு. ஸோ இப்போ சி கொண்டு வர கேபிட்டல் அண்ட் அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் வந்து பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். ஓகே, இது எதனால இன்க்ரீஸ் ஆச்சு? சியோட கேபிட்டல் அண்ட் ப்ரீமியம் ஃபார் குட்வில்னால. ஸோ டு C's capital to premium for goodwill அப்படின்னு போடுறோம். என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு C's capital account to premium for goodwill account. C யோட கேபிட்டல் எவ்வளோ? 40,000 rupees and premium for goodwill 12,000 rupees. அப்ப டோட்டலா பேங்க்ல எவ்வளோ வருது? 52,000 rupees and இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த premium for goodwill வந்து sacrificing partners அவங்களோட sacrificing ratioல distribute பண்ணிப்பாங்க, அதுக்கான என்ட்ரி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா sacrificing partners அந்த premium for goodwill ரிசீவ் பண்றாங்க. அப்ப அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கிரெடிட்ல போடுவோம். ஓகே, சோ அப்ப என்ட்ரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் A and B தான். சோ என்ட்ரி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு A's கேபிட்டல் அக்கௌண்ட் டு B's கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, சோ A and B யோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல பிரீமியம் ஃபார் குட்வில் நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகே, சோ அமௌண்ட் வந்து premium for goodwill 12,000 rupees. இதுல Aக்கு எவ்வளவு போகும்? 12,000 into 1/2 A யோட sacrifice which is 6,000 rupees and Bக்கு வந்து 12,000 into 1/2 6,000 rupees and இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சி வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் கொண்டு வராரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து குட்வில்ல வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல A and Bக்கு அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதோட இந்த ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மள ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இங்க ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சியோட ப்ராஃபிட் ஷேர் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா A and B அவங்களோட சாக்ரிஃபைஸை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ A and B யோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து அவங்களோட சாக்ரிஃபைஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் AB எவ்வளோ? 5:3.
இதுல A என்ன பண்ணிருக்காரு 1/10 கொடுத்துட்டாரு. அப்போ அவரோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து அவரோட சாக்ரிஃபைஸை மைனஸ் பண்ணா அவரோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். ஸோ ஏயோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 5/8 minus 1/10. இங்க நம்ம LCM 14 எடுத்துக்கலாம். 8 5s are 40, 5 5s are 25 minus 10 4s are 40, 1 4s are 4. 25 minus 4 divided by 40, which is 21/40. Next, B யோட நியூ ப்ராஃபிட் ஷேர். B யோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 3/8. அதுல இருந்து அவரோட சாக்ரிஃபைஸ் 1/10 மைனஸ் பண்ணிக்கலாம். So 3/8 minus 1/10. Again, இங்க நம்ம 40 LCM எடுத்துக்கலாம். 8 5s are 40, 3 5s are 15 minus 10 4s are 40, 1 4s are 4. So 15 minus 4 divided by 40, which is 11/40. Next, C யோட profit share 1/5 கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம new profit sharing ratio எழுதலாம். பட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்? எல்லாருக்கும் common denominator இருக்கான்னு பார்க்கணும். Okay, so இங்க பாத்தீங்கன்னா A and B க்கு denominatorல 40 இருக்கு, but C க்கு வந்து 5 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த 5 40 கன்வெர்ட் பண்ணும். அப்போ 8 ஆல மல்டிப்ளை பண்ணும். So denominator 8 ஆல மல்டிப்ளை பண்ணா numeratorயும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணும். So into 8/8. 1 8s are 8 by 5 8s are 40. So 8/40. So new profit sharing ratio of ABC வந்து 21:11:8. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 25. Adil and Bhavya are partners sharing profits and losses in the ratio of 7:5. They admit Kamal into partnership, who is to get 1/6 share of profit, which he takes 1/24 from Adil and 1/8 from Bhavya. Kamal brings 1 lakh rupees for his capital and 36,000 rupees for goodwill. Profit for the first year of the new partnership was 2,40,000 rupees. Pass necessary journal entries for Kamal's admission and distribution of profit among the partners. So இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஆதில் பவ்யா பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:5. அவங்க கமல் அப்படின்னு ஒரு புது பார்ட்னரை பார்ட்னர்ஷிப் குள்ள கொண்டு வராங்க அண்ட் கமலுக்கு வந்து 1/6 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தராங்க. கமலோட 1/6 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல ஆதில் கிட்ட இருந்து 1/24 கமல் எடுத்துக்கிறாரு அண்ட் பவ்யா கிட்ட இருந்து 1/8 எடுத்துக்கிறாரு. அப்போ ஆதில் என்ன செய்யறாரு? அவரோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து 1/24 கமல் கொடுத்திருக்காரு. சோ ஆதிலோட சாக்ரிஃபைஸ் 1/24 அண்ட் பவ்யா வந்து அவளோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து 1/8 கமல் கொடுத்திருக்கா. சோ 1/8 அப்படிங்கிறது பவ்யாவோட சாக்ரிஃபைஸ் ஷேர். கமல் வந்து கேபிட்டலா 1 lakh rupees கொண்டு வராரு அண்ட் குட்வில்லா 36,000 rupees கொண்டு வராரு. அண்ட் இந்த 3 பார்ட்னர்ஸும் புது பார்ட்னர்ஷிப்குள்ள வந்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயரோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2,40,000 rupees. ஓகே, அதுக்கப்புறம் நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கமலோட அட்மிஷன்ல அண்ட் இந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ கமலோட அட்மிஷன் டைம்ல நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் கொண்டு வர கேபிட்டல் அண்ட் குட்வில்க்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ல இந்த குட்வில்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. சோ அப்ப இந்த குட்வில் வந்து இட் இஸ் ரீடைன்ட் இன் தி பிசினஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடணும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஏன்னா நியூ பார்ட்னர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் தான் 2,40,000 rupees. அப்ப இத 3 பார்ட்னர்ஸுமே அவங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஜேர்னல் என்ட்ரிக்கு போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆதிலோட சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா 1/24 அண்ட் பவ்யாவோட சாக்ரிஃபைஸ் வந்து 1/8. ஓகே, இப்போ நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எழுதணும் ஆதிலுக்கும் பவ்யாக்கும். இப்போ எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்? டினாமினேட்டர் 2 பேருக்கும் காமனா இருக்கான்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 1/24 இருக்கு அண்ட் பவ்யாக்கு 1/8 இருக்கு. அப்போ பவ்யாவோட டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணலாம்? 24 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டரையும் நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப எவ்வளவு வரும்? பவ்யாவோட சாக்ரிஃபைஸ் 3/24 வரும். இப்போ நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எழுதலாமா? இட் இஸ் 1:3. Next number new profit sharing ratio calculation போட்டுக்கலாம். So old profit sharing ratio of Adil Bhavya 7:5. ஆதில் என்ன பண்ணிருக்காரு? அவரோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து 1/24 கமலுக்கு கொடுத்திருக்காரு. சோ அப்போ ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து இந்த சாக்ரிஃபைஸ் ஷேரை மைனஸ் பண்ணா ஆதிலோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். சோ ஆதில்ஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 7/12 மைனஸ் சாக்ரிஃபைஸ் ஷேர் which is 1/24. இங்க நம்ம 24 LCM எடுத்துக்கலாம். 12 2s are 24, 7 2s are 14 minus 24 1s are 24, 1 1s are 1. 14 minus 1 divided by 24 which is 13/24. Next வந்துட்டு பவ்யாவோட நியூ ப்ராஃபிட் ஷேர். So பவ்யாவோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் 5/12 and அவ எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா? 1/8. So 5/12 minus 1/8. இங்க நம்ம LCM 24 எடுத்துக்கலாம். 12 2s are 24, 5 2s are 10 minus 8 3s are 24, 1 3s are 3.
10 minus 3 divided by 24, which is 7 by 24. Okay, next Kamalோட profit share எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1 by 6. இப்ப நம்ம new profit sharing ratio of Adil, Bhavya and Kamal எழுதலாம். எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், மூணு பேருக்குமே denominator common இருக்கான்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஆதில்க்கும் பவ்யாக்கும் 24 இருக்கு denominatorல, பட் கமலுக்கு 6 தான் இருக்கு. So இந்த 6 வந்து நம்ம 24 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணும், 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். So denominator 4 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். So it is 4 by 24. இப்ப நம்ம new profit sharing ratio of ஆதில், பவ்யா, கமல் எழுதலாம். 13:7:4. calculations முடிச்சிட்டோம். next நம்ம journal pass பண்ணலாம். heading எழுதிக்கோங்க, columns open பண்ணிக்கோங்க and columns name பண்ணுங்க. first entry வந்து கமல் கொண்டு வர capital and premium for goodwill க்கு entry. so கமல் கொண்டு வர capital and premium for goodwill வந்து firm ஓட bank balance increase பண்ணும். so bank account debit பண்றோம். and எதனால இந்த bank balance increase ஆகுது, கமலோட capital and premium for goodwill. so அது ரெண்டுத்தையும் நம்ம credit பண்ணிக்கலாம். to Kamal's capital account to premium for goodwill account. so entry வந்து bank account debit to Kamal's capital account to premium for goodwill. Kamal's capital account நேர 1 lakh rupees and goodwill க்கு நேர 36,000 rupees. so total 1,36,000 rupees வந்து bank account க்கு நேர. okay, and இதுக்கு narration எழுதிக்கோங்க. next வந்து இந்த premium for goodwill யாருக்காக கமல் கொண்டு வராரு, sacrificing partners க்கு. so அப்ப sacrificing partners என்ன செய்றாங்க, இந்த premium for goodwill sacrificing ratioல அவங்களுக்குள்ள distribute பண்ணிக்கிறாங்க. so இங்க யார் sacrificing partners, ஆதில் and பவ்யா. இந்த ratioல எடுத்துக்குவாங்க 1:3. okay, so entry வந்து premium for goodwill account debit to Adil's capital account to Bhavya's capital account. okay, so premium for goodwill ஆதில் and பவ்யா receive பண்றாங்க. அப்ப அவங்களோட capital balance என்ன ஆகும், increase ஆகும். so எந்த items எல்லாம் capital balance increase பண்ணுதோ அதை என்ன பண்ணுவோம், நம்ம capital account ஓட credit sideல போடுவோம். okay, so அப்ப Adil's capital account and Bhavya's capital accountல நம்ம இந்த premium for goodwill credit பண்றோம். okay, amount வந்து premium for goodwill 36,000 rupees. ஆதில்க்கு வந்து 36,000 into 1 by 4, which is 9,000 rupees. and பவ்யாக்கு 36,000 into 3 by 4, which is 27,000 rupees. and இதுக்கு narration எழுதிருங்க. next entry வந்து new partnership ஓட profit 2,40,000 rupees new profit sharing ratio distribute பண்ணும், அதுக்கான entry. okay, இப்போ வந்து partnersக்கு profits எந்த அக்கவுண்ட்ல நம்ம distribute பண்ணுவோம், profit and loss appropriation accountல. so profit and loss appropriation accountல debit sideல balancing figure வந்துச்சுன்னா நம்ம profit அப்படின்னு சொல்லுவோம். அப்ப profit and loss appropriation account debit பண்றோம், ஏன்னா இங்க profit இருக்கு. okay, and இந்த profit என்ன செய்றோம், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். அப்ப இங்க என்ன பண்ண போறோம், ஆதில், பவ்யா அண்ட் கமல் வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸை ரிசீவ் பண்றாங்க. ஸோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால உங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம், கிரெடிட் பண்ண போறோம். So to Adil's capital account, to Bhavya's capital account, to Kamal's capital account. So entry வந்து profit and loss appropriation account debit to Adil's capital account, to Bhavya's capital account, to Kamal's capital account. So இங்க capital account அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி questionல பாத்துக்கோங்க, fixed capital mention பண்ணிருக்காங்களா இல்ல fluctuating capital ஆன்னு பாத்துக்கோங்க. fluctuating capital இருந்துச்சுன்னா நம்ம capital accountல போடுவோம். and questionல எதுவுமே mention பண்ணலனாலும் capital accountக்கு தான் transfer பண்ணுவோம். அதே வந்து questionல fixed capital அப்படின்னு mention பண்ணிருந்தா நம்ம current accountக்கு இந்த profit share transfer பண்ணுவோம். ஓகேவா? so இப்போ வந்து profit and loss appropriation account ஓட profit எவ்வளோ 2,40,000 rupees. இந்த 2,40,000 rupees new profit sharing ratio, that is 13:7:4 ratioல distribute பண்றோம். அப்ப ஆதில்க்கு எவ்வளவு வரும், 2,40,000 into 13 by 24, which is 1,30,000 rupees. next பவ்யாக்கு 2,40,000 into 7 by 24, which is 70,000 rupees. and கமலோட profit share வந்து 2,40,000 into 4 by 24, which is 40,000 rupees. and இதுக்கு narration எழுதிருங்க. Question number 26. Ayush and Arushi are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admitted Naveen into partnership for 1/4 share. Goodwill of the firm was valued at 3 years purchase of super profits. Average net profit of the firm was 20,000 rupees. Capital investment in the business was 50,000 rupees and normal rate of return was 10%. Calculate the amount of goodwill premium brought in by Naveen. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, ஆயுஷும் ஆருஷியும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. அவங்க நவீன் அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. அண்ட் நவீனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து 1/4. ஓகே, இப்போ ஒரு புது பார்ட்னர் உள்ள வரும்போது அவர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸை காம்பன்சேட் பண்ணும். ஸோ அதுக்கு அவர் வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும். அந்த டைம்ல என்ன செய்வாங்க, ஃபர்ம் வந்து அதோட குட்வில் எவ்வளோ அப்படின்னு வேல்யூ பண்ணும். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வேல்யூவை நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கல, இன்ஸ்டெட் அதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மெத்தட் வச்சு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் வச்சு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபர்மோட குட்வில் எப்படி வேல்யூ பண்றாங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட்ஸ்ல 3 years பர்ச்சேஸ் வச்சு வேல்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் 20,000 rupees கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 50,000 rupees கொடுத்திருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா நவீன் வந்து எவ்வளவு குட்வில் பிரீமியம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்மோட குட்வில் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ண போறோம்? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல. ஸோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இதை நம்ம வந்து செகண்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம குட்வில்லோட மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம செகண்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஸோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் ப்ராஃபிட் என்னன்னு தெரியாது, அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ இங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்மளுக்கு 20,000 rupees கொடுத்துட்டாங்க, பட் நார்மல் ப்ராஃபிட் கொடுக்கல. நம்ம அதை கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100. இங்க கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 50,000 rupees கொடுத்திருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்திருக்காங்க. ஸோ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 50,000 into 10 by 100 which is 5,000 rupees. இப்போ இந்த 5,000 rupees இங்க போட்டுக்கலாம். So 20,000 minus 5,000 which is 15,000 rupees super profit. இப்போ இந்த 15,000 rupees இங்க substitute பண்ணிப்போம். Into எவ்வளோ years purchase? 3 years purchase. So into 3, 15,000 into 3, 45,000 வந்து goodwill of the firm. இப்போ நம்ம firmோட goodwill value எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நவீனோட goodwill premium எவ்வளோ அப்படின்னு calculate பண்ணலாம். So it is 45,000 into அவரோட profit share 1 by 4. So 45,000 into 1 by 4 which is 11,250. So 11,250 rupees வந்து நவீன் goodwill premium கொண்டு வரணும். இதுதான் இந்த சம்முக்கு solution. Question number 27. A and B are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admit C into partnership for 1/5 share. C brings 30,000 rupees as capital and 10,000 rupees as goodwill. At the time of admission of C, goodwill existed in the balance sheet of A and B at 3,000 rupees. New profit sharing ratio of the partners will be 5:3:2. Pass necessary journal entries. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னா A and B partners அவங்களோட profit sharing ratio 3:2. அவங்க வந்து C அப்படின்னு ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க 1/5 share of profitsக்கு. C வந்து 30,000 rupees அவரோட கேபிட்டலா உள்ள கொண்டு வராரு and goodwill premium 10,000 rupees கொண்டு வராரு. C யோட அட்மிஷன் டைம்ல பாத்தீங்கன்னா A and B யோட பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல ஏற்கனவே ஒரு goodwill இருக்கு 3,000 rupeesக்கு and new profit sharing ratio of ABC வந்து 5:3:2 and இதுக்கு journal entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So எதுக்கு நம்ம journal entries பாஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பேலன்ஸ் ஷீட்ல ஏற்கனவே குட்வில் இருக்கு சியோட அட்மிஷன் டைம்ல. அப்போ இந்த குட்வில் என்னன்னு சொல்லுவோம்? பர்ச்சேஸ் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த ஏற்கனவே இருக்கிற குட்வில் என்ன செய்யணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன என்ட்ரி போடணும்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் குட்வில் சி கொண்டு வராரு இல்லையா, அதுக்கான என்ட்ரி. அதுக்கப்புறமா சி கொண்டு வர பிரீமியம் ஃபார் குட்வில் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல. ஸோ அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ண போறோம். டோட்டலா 3 என்ட்ரிஸ் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்குவோம். இங்க வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஏபி 3:2 and new profit sharing ratio வந்து 5:3:2. So இப்போ டைரக்டா நம்ம sacrifice share calculate பண்ணலாம், which is old profit share minus new profit share. So இங்க A யோட old profit share வந்து 3/5 and new profit share 5/10. So 3/5 minus 5/10, இங்க 10 LCM எடுத்துக்கலாம். 5 2s are 10, 3 2s are 6 minus 10 1s are 10, 5 1s are 5. 6 minus 5 divided by 10 which is 1/10. So இங்க பாத்தீங்கன்னா A யோட old profit share வந்து 6/10 and new profit share 5/10. So he has sacrificed. Next வந்து B க்கு. B யோட old profit share 2/5 and new profit share வந்து 3/10. So 2/5 minus 3/10, again 10 LCM எடுத்துக்கலாம். 5 2s are 10, 2 2s are 4 minus 10 1s are 10, 3 1s are 3. 4 minus 3 divided by 10 which is 1/10. So இங்க பாத்தீங்கன்னா B யோட old profit share 4/10 but new profit share 3/10 தான் இருக்கு. So here sacrificed. So அப்ப sacrificing ratio of AB வந்து 1:1. journal entry பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க and காலம்ஸை நேம் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த எக்ஸிஸ்டிங் குட்வில்ல ரைட் ஆஃப் பண்றதுக்கான என்ட்ரி. ஸோ எக்ஸிஸ்டிங் குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம ரைட் ஆஃப் பண்ண போறோம். ஓகே, அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும். அப்ப ஏ அண்ட் பி யோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ண போறோம். ஸோ அப்ப ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். அண்ட் குட்வில் அப்படின்றது அசெட். அசெட்டோட வேல்யூ இங்க என்ன ஆக போகுது? டிக்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா ரைட் ஆஃப் பண்றோம். அப்போ அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனா கிரெடிட் பண்றோம். ஓகே, to goodwill account. Okay, A's capital account, B's capital account க்கு எவ்வளவு நம்ம transfer பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். So goodwill வந்து 3000 rupees. இதை எந்த ரேஷியோல ரைட் ஆஃப் பண்ண போறோம்? 3:2. So A க்கு வந்து 3000 into 3 by 5 which is 1800 rupees and B க்கு வந்து 3000 into 2 by 5 which is 1200 rupees. And இதுக்கு narration எழுதிக்கோங்க. Next journal entry வந்து C கொண்டு வர capital and goodwill க்கு. So C வந்து capital and goodwill கொண்டு வரும்போது firm ஓட bank account என்ன ஆகும்? Balance increase ஆகும். அப்ப bank account debit பண்றோம். Okay, and C's capital and premium for goodwill credit பண்றோம். To C's capital account to premium for goodwill account. So entry bank account debit to C's capital account to premium for goodwill. C's capital account க்கு 30,000 rupees and goodwill வந்து 10,000 rupees. So total bank accountல 40,000 rupees and இதுக்கு narration எழுதிக்கோங்க. Next இந்த premium for goodwill வந்து sacrificing partnersக்கு sacrificing ratioல distribute பண்ணும். Okay. So இங்க sacrificing partners both A and B. So entry வந்து premium for goodwill account debit to A's capital account to B's capital account. See இந்த questionல fixed capital mention பண்ணல. Fixed capital இருந்துச்சுன்னா current accountக்கு போகும். ஓகேவா? So இப்போ premium for goodwill account debit to A's capital account to B's capital account journal and amount வந்து premium for goodwill 10,000 rupees. இந்த 10,000 rupees A and B க்கு நம்ம sacrificing ratio distribute பண்றோம். So A க்கு வந்து 10,000 into 1/2 5,000 rupees and B க்கு வந்து 10,000 into 1/2 5,000 rupees and இதுக்கு narration எழுதிருங்க. 28th question. X and Y are partners sharing profits in the ratio of 5:3. Z is admitted as a partner for 3/10 share of profit, half of which was gifted by X and remaining share was taken by Z equally from X and Y. The goodwill of the firm is valued at 54,000 rupees. Z brings in his requisite share of firm's goodwill. The profit for the first year of new partnership amounts to 60,000 rupees. Pass necessary journal entries to adjust goodwill and to distribute profits. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? X and Y வந்து partners, அவங்களோட profit sharing ratio 5:3. Z ன்னு ஒரு புது பார்ட்னரை admit பண்றாங்க and Z ஓட profit share வந்து 3/10. இந்த 3/10ல பாத்தீங்கன்னா ஓகே, அதாவது Z ஓட profit share 3/10. இந்த 3/10ல half வந்து X gift பண்ணிருக்காரு. அதாவது 3/10ல X என்ன செஞ்சிருக்காரு? ஒரு half gift பண்ணிருக்காரு. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா half into 3/10 which is 3/20. So இது வந்து X ஓட ஒரு sacrifice. Okay, இப்போ remaining share, அதாவது 3/10ல 3/20 போச்சுன்னா remaining share. So remaining share எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3/10 minus 3/20. So 20 LCM எடுத்துக்குவோம். 10 2s are 20, 3 2s are 6, minus 20 1s are 20, 3 1s are 3. So 6 minus 3 divided by 20 which is 3/20. இந்த remaining share இருக்கு இல்லையா, இத வந்து Z ஈக்குவலா X and Y கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு. அப்ப இந்த 3/20 X and Y half half கொடுக்கறாங்க. ஓகே, so X ஒரு half கொடுக்கறாரு and Y ஒரு half கொடுக்கறாரு இந்த 3/20ல. அது எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். So remaining share வந்து 3/20. அதுல X எவ்வளவு sacrifice பண்றாரு? 3/20ல ஒரு half. So 3/20 into 1/2 which is 3/40. And next Y எவ்வளவு sacrifice பண்றாரு? இந்த 3/20ல ஒரு half. அதே தான் வரும். 3/20 into 1/2 which is 3/40. Okay, இப்போ X பாத்தீங்கன்னா already ஒரு 3/20 கொடுத்திருக்காரு. ஒரு sacrifice கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா remaining shareல ஒரு 3/40 கொடுத்திருக்காரு. அப்ப டோட்டலா X எவ்வளவு sacrifice பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/20 plus 3/40. இங்க நம்ம LCM 40 எடுத்துக்குவோம். 20 2s are 40, 3 2s are 6 plus 40 1s are 40, 3 1s are 3. 6 plus 3 divided by 40 which is 9/40. X ஓட total sacrifice and Y ஓட sacrifice 3/40. Okay, அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா goodwill of the firm 54,000 rupees கொடுத்திருக்காங்க and Z வந்து அவரோட share of goodwill கொண்டு வராரு. So அப்ப goodwill of the firmல நம்ம வந்து X ஓட share எவ்வளோ அப்படின்னு நம்ம calculate பண்ணோம். Okay, அடுத்தது வந்து இந்த புது பார்ட்னர்ஷிப் வந்தோம்னா, அதாவது XYZ ஒன்னா பார்ட்னர்ஷிப் குள்ள வந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் இயரோட ப்ராஃபிட் வந்து 60,000 rupees கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் வந்து இந்த குட்வில்க்கும் ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So இப்போ X ஓட sacrifice 9/40 and Y ஓட sacrifice 3/40. அப்ப sacrificing ratio of X and Y எவ்வளோ?
9:3 or இது இன்னும் simplify பண்ணா 3:1. Okay. Next வந்து நம்மளுக்கு goodwill of the firm 54,000 rupees கொடுத்திருக்காங்க. இதுல Z ஓட share of goodwill எவ்வளோ அப்படின்னு calculate பண்ணுவோம். So 54,000 into Z ஓட profit share which is 3/10. So 54,000 into 3/10 which is 16,200. Z வந்து goodwill premium கொண்டு வர amount. Questionல goodwill and profits distribute பண்றதுக்கு journal entries pass பண்ண சொல்லியிருக்காங்க. So இங்க பாத்தீங்கன்னா நியூ பார்ட்னர்ஷிப்போட ப்ராஃபிட்ஸ் வந்து 60,000 rupees கொடுத்திருக்காங்க. நியூ பார்ட்னர்ஷிப்ல யார் இருக்காங்க? XYZ மூணு பேரோட ப்ராஃபிட்டும் 60,000 rupees. அப்ப அது அவங்களுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். கொஸ்டின்ல நம்மளுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. ஸோ அப்ப நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸோட சாக்ரிஃபைஸ் ஒய்யோட சாக்ரிஃபைஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து இந்த சாக்ரிஃபைஸை மைனஸ் பண்ணா அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்துட்டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 5/8 மைனஸ் அவரோட சாக்ரிஃபைஸ் 9/40. ஸோ 5/8 மைனஸ் 9/40 நம்ம 40 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 8 5s are 40, 5 5s are 25 மைனஸ் 40 1s are 40, 9 1s are 9. 25 minus 9 divided by 40 which is 16/40. இது X ஓட new profit share. Next Y ஓட new profit share. So 3/8 minus Y ஓட sacrifice 3/40. So 3/8 minus 3/40 again 40 LCM எடுத்துக்கலாம். 8 5s are 40, 3 5s are 15 minus 40 1s are 40, 3 1s are 3. So 15 minus 3 divided by 40 which is 12/40. Next வந்து Z ஓட profit share. So questionல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Z ஓட profit share 3/10 கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எழுதும்போது என்ன பார்த்துக்கணும்? மூணு பேருக்கும் ஈக்குவல் டினாமினேட்டர் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 40 இருக்கு, பட் ஜெட்டுக்கு வந்து 10 தான் இருக்கு. ஸோ அப்போ டினாமினேட்டர் 40 கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும்? நம்ம 4 மல்டிப்ளை பண்ணும். ஸோ டினாமினேட்டர் 4 மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் நம்ம 4 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இன்டூ 4/4. 3 4s are 12 divided by 10 4s are 40. So it is 12/40. Okay, இப்போ new profit sharing ratio of X, Y, Z வந்து 16:12:12 or இதை இன்னும் simplify பண்றோம் அப்படின்னா 4 divide பண்ணலாம். So it will be 4:3:3. Journal entries post பண்ணுவோம். Heading எழுதிக்கலாம். Columns open பண்ணிப்பான். Columns name பண்ணிக்கலாம். இப்போ first entry வந்து Z கொண்டு வர premium for goodwillக்கு entry. இங்க questionனா நம்மளுக்கு Z எவ்வளோ capital கொண்டு வராருன்னு கொடுக்கல. ஸோ வெறும் premium for goodwillக்கு தான் entry போட போறோம். ஸோ இப்போ Z கொண்டு வர premium for goodwill வந்து ஃபர்மோட பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ பேங்க்ங்கிறது ஆசெட் இல்லையா? ஆசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன பண்றோம்? டெபிட் பண்றோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் இது எதனால இன்க்ரீஸ் ஆகுது? ப்ரீமியம் ஃபார் குட்வில்னால. ஸோ ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து ஜெட்டோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ? 16,200. அதை போஸ்ட் பண்ணிக்கோங்க, நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி அண்ட் இங்க வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் X and Y. அண்ட் கொஸ்டின்ல பாத்துக்கோங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தடா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தடா எதுவுமே கொடுக்கலன்னா இட்ஸ் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட். ஸோ அப்போ இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில்ல பார்ட்னர்ஸோட அதாவது சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ப்ரீமியம் ஃபார் குட்வில் 16,200. இதை வந்து X and Y 3:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து 16,200 into 3/4 which is 12,150 and ஒய்க்கு வந்து 16,200 into 1/4 which is 4,050 and இதுக்கு நரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த 60,000 rupees ப்ராஃபிட் இருக்குல்ல, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான என்ட்ரி. பார்ட்னர்ஸ்க்கு எந்த அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 60,000 வந்திருக்கு. அப்ப இதான் டிவிசிபிள் ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். ஓகே, அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, அதை எந்த அக்கௌண்ட்ல போடுவோம்? அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல. கேபிட்டல் அக்கௌண்ட்ல எந்த சைட் போடுவோம்? கிரெடிட் சைட்ல போடுவோம். ஏன்னா அவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல வரும். அப்ப பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ண போறோம்? கிரெடிட் பண்ண போறோம். ஸோ டு எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு ஜெட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல 60,000 rupees இதை இந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். 4:3:3 நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ எக்ஸுக்கு வந்து 60,000 into 4/10 which is 24,000 rupees. Yக்கு வந்து 60,000 into 3/10 which is 18,000 rupees and Zக்கும் 60,000 into 3/10 18,000 rupees and இதுக்கு நரேஷன் எழுதிருங்க.
TS Gravel bookல admission of partner chapterல exerciseல almost 28 sums நம்ம போட்டிருக்கோம். and ஒவ்வொரு சம்மும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலா இருக்கு. so நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சமையும் நிறைய வாட்டி practice பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து steps புரியும், concept புரியும், அடுத்தது என்ன logicல நம்ம இந்த journal entries போடுறோம் அப்படின்றது புரியும். so உங்களுக்கு calculation mistakesம் வராது. so அதனால திருப்பி திருப்பி practice பண்ணுங்க. இதை தவிர்த்து illustration sums எடுத்துக்கோங்க, அதையுமே practice பண்ணுங்க. அதுல solutions பார்க்காம நீங்களே try பண்ணி பாருங்க. ஏதாவது doubts இருந்தா comment பண்ணுங்க. Thanks for watching the video.